பாபிலோன் ராஜா. காவற் சேனாதிபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் இரண்டாம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசற்படியின் 3 காவற்காரரையும் பிடித்துக் கொண்டு போனான். நகரத்திலோ வென்றால் அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளில் நகரத்தில் அகப்பட்ட 7 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைமையான சம்பிரதியையும் தேசத்து ஜனத்திலே பட்டணத்தின் நடுவில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்துக் கொண்டு போனான். அவர்களை காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதான் பிடித்து அவர்களை ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போய்விட்டான். அப்பொழுது பாபிலோன் ராஜா ஆமாத் என்னும் தேசத்தின் பட்டணமாகிய ரிப்லாவிலே அவர்களை வெட்டி கொன்று போட்டான். இவ்விதமாக யூதர்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். நேபுகாத் நேச்சார் சிறைப்பிடித்து போன ஜனங்களின் தொகை எவ்வளவென்றால் 7ஆம் வருஷத்தில் 3023 யூதரும் நேபுகாத் நேச்சாருடைய 18ஆம் வருஷத்தில் எருசலேமிலிருந்து 832 பேர்களும் கொண்டு போகப்பட்டார்கள். நேபுகாத் நேச்சாருடைய 23ஆம் வருஷத்தில் காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதான் யூதரில் 745 பேர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். ஆக 4600 பேர்களாம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஆமாத் என்னும் தேசத்தின் பட்டணமாகிய ரிப்லாவிலே இஸ்ரவேலின் மூப்பர்களை வெட்டி போட்டான். இஸ்ரவேல் தேசத்தில் 70 மூப்பர்கள் இருந்தார்கள். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். எண்ணாகமம் 11:24-25. காவற் சேனாபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் இரண்டாம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசல் காக்கும் 3 காவற்காரரையும் பிடித்தான். நகரத்திலே அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளிலே நகரத்தில் அகப்பட்ட 5 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைவனான இராணுவ சம்பிரதியையும் தேச ஜனத்திலே நகரத்தில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்தான். 2 ராஜாக்கள் 25:18-19. இந்த அதிகாரத்தில் ராஜாவின் மந்திரிகளில் நகரத்தில் அகப்பட்டவர்கள் 70 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 25:18-19 ஆகிய வசனங்களிலோ ராஜாவின் மந்திரிகளில் நகரத்தில் அகப்பட்டவர்கள் 5 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 2 பேரும் எரேமியா ஏபெத் மெலேக் என்போராவர். இவர்கள் ஆரம்பத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டாலும் பின்பு விடுவிக்கப்படுகிறார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சிதேக்கியா ராஜாவின் மந்திரியில் 5 பேரை மாத்திரமே வெட்டினான். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவின் பிரபுக்களில் செராயா என்பவன் சாந்த குணமுள்ள பிரபு. பிரதான ஆசாரியனாகிய செராயாவோ கலக குணமுள்ளவன். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றான். பிரபுவாகிய செராயாவும் பிரதான ஆசாரியனாகிய செராயாவும் வெவ்வேறு நபர்கள். காவற் சேனாபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் இரண்டாம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசற்படியின் 3 காவற்காரரையும் பிடித்துக் கொண்டு போனான். யூதா தேசத்தின் பிரபுக்கள் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் தவறான பாதைகளில் வழிநடத்தி சென்றார்கள். இதன் நிமித்தமாய் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு முதலாவதாக யூதாவின் ராஜா மீதும் அவனுடைய பிரபுக்கள் மீதும் அவனுடைய பிரதான ஆசாரியன் மீதும் வருகிறது. நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்தில் உள்ள யூதர்களை தன்னுடைய தேசத்திற்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறான். யூதர்களும் தங்கள் தேசத்தில் இருந்து சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். லேவியராகமம் 18:28. யூதா தேசத்தில் இருந்து பாபிலோன் தேசத்திற்கு சிறைகளாக கொண்டு போகப்பட்ட யூதர்களின் எண்ணிக்கையும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
யூதர்கள் 2 தடவை பாபிலோன் தேசத்திற்கு சிறைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். முதலாவது சிறையிருப்பு நேபுகாத் நேச்சாருடைய ஆட்சி காலத்தின் 7ஆம் வருஷத்தில் நடைபெற்றது. இந்த சிறையிருப்பு அவனுடைய ஆட்சி காலத்தின் 8ஆம் வருஷத்தில் உண்டாயிற்று என்று 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்து கொண்டான். 2 ராஜாக்கள் 24:12. யூதாவின் மனுஷருக்கு 2வது சிறையிருப்பு பாபிலோன் ராஜாவின் 18ஆம் வருஷத்தில் உண்டாயிற்று. இந்த சிறையிருப்பு அவனுடைய 19ஆம் வருஷத்தில் உண்டாயிற்று என்று இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவனாகிய காவற் சேனாதிபதியான நேபுசரதான் எருசலேமுக்கு வந்தான். அது நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா பாபிலோனை அரசாளுகிற 19ஆம் வருஷமாயிருந்தது. பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போனவர்களின் எண்ணிக்கையிலும் வித்தியாசம் உள்ளது. நேபுகாத் நேச்சார் 7ஆம் வருஷத்தில் 3023 யூதர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போனான் என்று இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சார் சிறைப்பிடித்து போன ஜனங்களின் தொகை எவ்வளவு என்றால் 7ஆம் வருஷத்தில் 3023 யூதர். தங்கள் தேசத்தில் இருந்து பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகப்பட்டவர்களின் எண்ணிக்கை 18,000 யூதர்கள் என்று 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளுமாகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறொருவரும் மீதியாய் இருக்கவில்லை. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 7,000 பேரையும் தச்சரும் கொல்லருமாகிய 1000 பேரையும் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். 2 ராஜாக்கள் 24:14 முதல் 16 வரை. காவற் சேனாபதியாகிய நேபுசரதான் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் சிறைப்பிடித்து அவர்களை ரிப்லாவில் இருந்த நேபுகாத் நேச்சாரிடத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் ரிப்லாவிலே அவர்களை வெட்டி கொன்று போட்டான். அவர்களில் அநேகர் பட்டயத்தினால் செத்துப்போனார்கள். இதன் நிமித்தமாய் சிறையிருப்புக்கு போன யூதர்களின் எண்ணிக்கையில் இந்த வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறது. யூதர்கள் ரிப்லாவிலே வெட்டப்படுவதற்கு முன்பாக அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயும் அவர்கள் வெட்டப்பட்ட பின்பு அவர்களுடைய எண்ணிக்கை குறைவாயும் இருக்கிறது. யூதர்கள் தங்கள் தேசத்தில் இருந்து 3ஆம் முறையாகவும் சிறைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். இந்த சம்பவம் இதற்கு முன்பு ராஜாக்கள் புஸ்தகத்திலோ அல்லது நாளாகமம் புஸ்தகத்திலோ எழுதப்படவில்லை. இந்த அதிகாரத்தில் மாத்திரமே எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்களின் 3வது சிறையிருப்பு நேபுகாத் நேச்சாருடைய 23ஆம் வருஷத்தில் உண்டாயிற்று. எருசலேம் அழிக்கப்பட்டு 4 வருஷங்களுக்கு பின்பு யூதர்களின் 3வது சிறையிருப்பு உண்டாயிற்று. நேபுகாத் நேச்சாருடைய 23ஆம் வருஷத்தில் காவற் சேனாதிபதியாகிய நேபுசரதான் யூதரில் 745 பேர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். ஆக 4600 பேர்களாம். நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்திற்கு கெதலியாவை அதிகாரியாக நியமித்திருந்தான். ஆனால் கெதலியாவை அவனுடைய விரோதிகள் கொன்று போட்டார்கள். இதன் நிமித்தமாய் பாபிலோன் ராஜாவுக்கு யூதர்கள் மீது மிகுந்த கோபம் உண்டாயிற்று. அவன் தன் காவற் சேனாபதியாகிய நேபுசராதானை யூதா தேசத்திற்கு அனுப்பினான். அப்போது நேபுசராதான் யூதாவுக்கு வந்து யூதரில் 745 பேர்களை சிறைகளாக பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போனான். பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போன யூதர்களின் எண்ணிக்கை 4600 பேர்கள். இவர்கள் சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாபிலோன் தேசத்திலே ஆசீர்வதிக்கிறார். அங்கே அவர்கள் பலுகி பெருகுகிறார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து யூதர்கள் விடுவிக்கப்பட்ட போது அவர்கள் ஆயிரக்கணக்கானவராய் இருந்தார்கள். சத்துருக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு அதிகமாய் ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாய் பெருகினார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன சம்பவங்கள். நேபுகாத் நேச்சாரின் 7ஆம் வருஷத்தில்
3023 யூதர்கள். நேபுகாத் நேச்சாருடைய 18ஆம் வருஷத்தில் 832 பேர். நேபுகாத் நேச்சாருடைய 23ஆம் வருஷத்தில் 745 யூதர்கள். ஆக மொத்தம் 4600 பேர்.